ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டு தூரத்தில் ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகள், இங்க இருக்கிறவர்கள் ஒரு சில பேர் கூட தேவன் உங்கள் கண்களை திறப்பாரானால் நம்ம நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் எங்க சொல்லணும்? ஜெபத்தின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அதை சொல்லணும். அப்படி சொல்லுகிற பொழுது அவர் தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். நம்ம ஆண்டவர் இடத்துல போய் ஜெபத்துல நம்ம வேதனைகளை சொல்லுகிற பொழுது அந்த வேதனைக்கு ஒரு நல்ல மருந்தாக, அந்த வேதனைக்கு நல்ல ஒரு ஆலோசனையாக தேவன் சொல்லுவார். அதான் ஜெபம். நம்ம ஆண்டவரத்துல போய் சொன்னோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஆலோசனைகள் என்ன பண்ணுவாருங்க? சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார். அதனால சில நேரங்கள் நம்மளா முடிவு எடுக்க கூடாது. நம்மளா ஒரு காரியத்தை என்ன பண்ணிடக்கூடாது? முடிவு எடுத்து செஞ்சிட கூடாது. நம்ம ஆண்டவர் இடத்துல பாருங்க, நம்ம விலைக்கிரயமாக வாங்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவனுடைய சரீரத்தை கொடுத்து, தேவனுடைய உயிரை கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்காரு? தேவன் வாங்கி இருக்கிறார். நம்ம வாங்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகையினால் நமக்கு ஒரு அதிகாரி இருக்கிறார், நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் இடத்துல போய் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய மன சஞ்சலங்கள் எல்லாம், மன வேதனைகள் எல்லாம் நம்ம ஜெபத்துல சொல்லி அவர் இடத்துல நம்ம கேட்கிற பொழுது அந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுப்பார். இன்னைக்கு அநேகர் பாருங்க, தேவனுடைய ஆலோசனை என்ன பண்ணுவதில்லை, நம்ம ஜெபத்துல கேட்பது இல்ல. நம்முடைய பிரச்சனை எடுத்து வெளியாள்கிட்ட சொல்லாம, நம்முடைய பிரச்சனை எடுத்து போய் இன்னொரு மனிதரிடத்துல சொல்லாம, நம்முடைய பிரச்சனை எடுத்து நண்பர்கள்ட்ட சொல்லாம, நம்முடைய பிரச்சனை எடுத்து தேவனிடத்துல சொல்லுவோமானால் தேவன் அதற்கான பதிலை நமக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். சிறந்த ஒரு ஆலோசனையை நமக்கு தருவார். அந்த சிக்கலிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து விடுதலையாக்கி ஒரு நல்ல ஆரோக்கியமான சமாதானத்தை தேவன் நமக்கு அருளுவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டு தூரத்தில் ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகள், இங்க இருக்கிறவர்கள் ஒரு சில பேர் கூட தேவன் உங்கள் கண்களை திறப்பாரானால் அநேக அழிவிலிருந்து உங்களை தேவன் காப்பாற்ற முடியும்.